பானிபூரி இதை சாப்பிடாத மக்கள் தான் கம்மின்னு சொல்லலாங்க. இதோட டேஸ்ட் பிடிச்சி போய் தினமும் சாப்பிட்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வெளியே சாப்பிட்றவங்கலாம் சுத்தமானதா இருக்குமான்னு நம்மளுக்கே பல டவுட்ஸ் வருங்க. அதனால பானிபூரி நமக்கு எப்படி தயாரிக்கிறாங்க, அது என்ன கெடுதல் இருக்குன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர வயது வித்தியாசம் இல்லாம விரும்பி சாப்பிட்ற இந்த பானிபூரி இந்தியா முழுக்க பிரபலமா இருக்க உணவுன்னு சொல்லலாம். இதுக்கு பானிபூரி, கோல்கப்பா, ஃபுல்கின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பல பேர் வச்சு விரும்பி சாப்பிட்றாங்க. தமிழ்நாட்டிலையும் தெருவுக்கு தெரு பல கடைகள் பானிபூரி வியாபாரம் பண்றாங்க. ஆனா ஒரு சில கடைகள்ல ரொம்பவே சுகாதாரமற்ற முறையில செய்யறாங்கன்னு சொல்லலாம். அதுவும் வெங்காயம், உருளைக்கிழங்கு, மாவு மட்டுமே தேவைப்படுறதால சீக்கிரமே தயாரிக்க முடியும் பானிபூரிய. ஆனா பானிபூரி தயாரிக்க பயன்படுத்துற எண்ணெய் எல்லாம் குறைஞ்சது 1 மாசத்துல இருந்து 2 மாசம் வரை யூஸ் பண்றாங்க. இதனாலேயே வயிற்றுப்போக்கு, வாந்தின்னு பல வியாதிகள் வர வாய்ப்பு இருக்குங்க. அசுத்தமான இடங்கள்ல இருக்க சில பானிபூரி கடைகள் மாவு மூலமா தயாரிக்கிற பூரியுள்ள மசால் வச்சு தராங்க. ஒரு சில வியாபாரிகள் ஒருத்தருக்கு பூரி கிழங்கு வச்சுட்டு கைகளை எல்லாம் கழுவாம அப்படியே தரதால வயிற்று வலி வர அதிகமா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம கட்டை விரலால பானிபூரி உடைச்சு மசால் வைக்கும் போது நகத்துல இருக்க கிருமிகளும் அதுக்குள்ள போய் நம்ம உடம்புக்கு ரொம்பவே முடியாம பண்ணுங்க. ரோடு வாரத்துல இருக்க சில கடைகள் தூசி, மண்ணெல்லாம் சேர்ந்துதான் அந்த பூரியில இருக்குங்க. அதே நம்ம மக்கள் தெரியாம சாப்பிட்றப்ப மிகப்பெரிய அல்சர் நோய் கூட வர வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் பானிபூரியோட டேஸ்ட்டுக்கு பானிபூரி தான் நிகர்னு சொல்றவங்க தரமான முறையில வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். வெளியில குறைவான விலையும் அசுத்தமான இருக்கிறத விட நம்ம வீட்டிலேயே நல்ல முறையில சமைச்சு செஞ்சு பரிமாறி சாப்பிடலாங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.